الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் மரணத்தை அடைந்துவிட்ட நிலையிலே எப்படி அவர் நமக்கு முன்னால் சென்று விட்டாரோ அவரை பின்தொடர்ந்து அடுத்த வரிசையில் நாமும் மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் மரணிக்க செல்கிறோம் என்ற செய்தி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நீங்கள் மன்னரைக்கு செல்லுங்கள், கபரு தியாரத்து செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும், இறந்து விட்டால் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை இதுதான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்று சொன்னாங்க. தினம் தினம் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு என்று சொல்லி நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் அதிகமான நேரத்தை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். மனைவிக்கு சேலை எடுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், காசு பணம் சேர்க்கணும், நண்பர்களுக்கு நிறைய காசு பணங்கள் செலவழிக்கணும், இப்படி எத்தனையோ விதமான உலக வாழ்க்கையில் நம்ம நேரத்தை நம்ம கழிக்கிறோம். ஆனால் மறுமையுடைய வாழ்க்கைக்காக நம்ம எதை சேகரித்து வச்சுருக்கிறோம்? இங்கே உலகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்கான ஒரு சேமிப்பு வேணும், நமக்கு அதுதான் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய தேவைகளுக்காக நம்ம உலகத்தில் பாடுபடுறோம், அலைகிறோம், சேர்க்குறோம். ஆனால் மறுமையில் அங்கே படக்கூடிய அந்த பாட்டிற்கு, அங்கே படக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் ஈடு கொடுப்பதற்கு, அங்கே சமாளிப்பதற்கு, அங்கே பயப்படுவதற்கு, அங்கே இறைவனத்தில் வெகுமதியை பெறுவதற்கு நாம் என்ன சேமித்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திப்பதற்காகத்தான் இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம சிந்திக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை என்பது இறைவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒமா ஹலக்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த இறைவனை நம்ம துதிப்பதற்கோ நேரத்தை கொடுத்து வணங்குவதற்கோ நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோமா? ஒரு பொடுபோக்காக இருக்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு இணை வைப்பு இல்லாமல், இணை வைப்பு கலக்காமல், எந்த ஒரு ஷிர்க்கும் இல்லாமல் ஏகத்துவவாதியா, தௌஹீதுவாதியா நாம் மரணித்தோம்னா மட்டும்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட நாம் இந்த தௌஹீது கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அது செயல்பாட்டில் இருக்கணும். வார்த்தையில் மட்டும் களிமா சொல்லிவிட்டு முஸ்லீம்ங்கிற அந்த செயல்பாடு நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகத்தில் ஒரு மனிதர் இறந்து விட்டால், நாமும் நாளைக்கு இதே மாதிரி இறந்துட்டோம்னா எப்படி இந்த ஜனாசா நம்ம தோளில் சுமந்துக்கிட்டு எப்படி பின்னால் நாம் நடந்து வந்தோமோ இதே போல் நம்மளை என்ன செய்வாங்க, படுக்க வச்சு குளிப்பாட்டுவாங்க, கஃனிடுவாங்க, நம்மளை தோளில் சுமந்து 4 பேர் வருவாங்க, இதே போல் அடக்கம் செய்வாங்க, நம்மளை சுற்றி நின்று 4 பேர் நின்று செய்வாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. பேசிவிட்டு அவர்கள் அனைவரும் நம்மோடு இருக்க போகிறாங்களா? இல்லை. எல்லோரும் என்ன செய்வாங்க, ஒரு நேரத்தை தங்களுடைய அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செஞ்சு விட்டு, கையை விரித்து விட்டு அவர்களுடைய வேலைக்கு சென்று விடுவார்கள். இதுதான் நம்முடைய நிலைமை நாளைக்கு. இப்போ ஒவ்வொருவரும் இதே நிலைமையில் நிற்கப் போவதற்குத்தான் நாம் தயாராக இருக்கிறோம். அந்த தனிமையுடைய வாழ்க்கைக்கு நாம் உலகத்தில் என்ன சேகரிச்சிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் இறந்து விட்டால் உங்களை பின்தொடர்ந்து 3 விஷயங்கள் வரும். மாலிஹா, உங்களுடைய செல்வம் வரும். வலதுஹா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க. அமலுஹா, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் வரும், உங்களுடைய செயல்கள் எல்லாம் வரும். இந்த 2ம் சென்றுவிடும். எந்த 2? உங்களுடைய சொந்தக்காரங்க, ஊர் மக்கள், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் சென்றுவிடும். உங்களோடு இருப்பது நீங்கள் செய்த அந்த அமல் மட்டும்தான், உங்களுடைய நன்மையான காரியம் மட்டும்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த நல்ல அமல் தான் மறுமையில் இறைவனிடத்தில் பேசுவதற்கு, நமக்கு பரிந்துரை செய்வதற்கு, நாம் நல்ல இடத்தை சென்றடைவதற்கு நமக்கு உதவி செய்ய போகுது. அந்த நல்ல அமலை, இந்த வாழக்கூடிய வாழ்க்கை எந்த நேரமும் நமக்கு தெரியாது. இந்த நம்ம சகோதரர் இறந்துருக்காங்க, அதுக்கு பிறகு அடுத்தது யார் மரணிக்க போகிறா, யாருக்கு அடுத்த கபரு நம்ம தோண்ட போகிறோம், நம்ம ஊரில் யார் அடுத்து மவுத்து உள்ள போகிறாங்க, அடுத்து யார் மரணிக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. அடுத்த நொடி நாம கூட இருக்கலாம், இங்கே பேசிக்கிட்டு இருக்கனா இந்த இடத்துல மரணிச்சா கூட இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நொடியில் நாம் எந்த நேரமும் மரணத்தை சந்திப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறோம். அதுவும் பாருங்கள், அவருக்கு திருமணம் ஆகலை, ரொம்ப இளம் வயது, அல்ல எந்த நேரத்தில் மவுத்து வரும்னு சொல்லியிருக்கிறானா? சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் பிறந்து மரணிக்குது. இன்றைக்கி பாலஸ்தீனில் கொத்தா பிள்ளைகள் மடிஞ்சு செத்து மடியுது. இப்படி எத்தனையோ உயிர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் எந்த நேரமும் தெரியாது. மவுத்து 5, 32, 36 செகண்டுக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த ஒரு 37 கூட தொடாது. எல்லாம் நிர்ணயித்த அந்த நேரத்தில் மரணம் வந்துடும். அந்த மரணம் சம்பவிப்பதற்கு முன்னால் நாம் பாங்கு கொடுத்தால் தொழுகைக்கு செல்லணும்,
அழைப்பு கொடுத்தால் நல்லமல் செய்வதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கணும். வெறும் உலக வாழ்க்கை என்று சொல்லி இந்த சிறிது நேரத்தில் ஒரு 50 ரூபா காசு சம்பாரிச்சிருவாங்க, ஏங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. அந்த நன்மை தான் நமக்கு நிரந்தரமான நன்மை. இது 50 ரூபா போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி நல்ல அமல்களில் நம்ம அதிகமாக ஈடுபடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கையை நம்ம மரணிப்பதற்கு முன்னால் நன்மை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மரணித்த உங்கள் சகோதரர் இறந்து விட்டால் அவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பாவமன்னிப்பு தேடுங்க, அவருடைய உறுதிப்பாட்டுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. அவர் விசாரிக்கப்பட போகிறார், நம்மளாம் கலைஞ்சிருவோம் போயிடுவோம், அதுக்கு பிறகு அவர் விசாரிக்கப்பட போகிறார், அவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அவருக்காக உறுதி நல்ல தைரியமாக பதில் சொல்லணும்ல. என்ன வேணால் கொள்கையாக வேணா இருக்கட்டும், ஒரு மைக்கை பிடிச்சி பேசுன்னு சொன்னால் நமக்கு என்ன தெரிஞ்சாலும் பேசுறதுக்கு தைரியம் வேணும்ல. அப்போ அந்த மலக்குமார்கள் அவ்வளோ கொடூரமாக விசாரிக்கக்கூடிய நேரத்தில், அழகான முறையில் விசாரிக்கிற நேரத்தில் அந்த எளிமையாக அந்த பதிலை சொல்லணும்னு சொன்னால் அவருடைய உறுதிப்பாட்டுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரருக்காக நம்ம என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த இடத்திலிருந்து கலந்து செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.